ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலைல எங்கடா நம்ம போகிறான்னு கேட்பீங்க. அர்ஜெண்ட்டாக ஒரு ட்ரிப்பு முடிவு பண்ணி இப்போ போய் பசங்களை கூப்பிட போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க வீடு வரையும் போயிட்டுருக்கோம். வேற எங்கேயும் நம்ம பக்கத்து ஏரியா வாங்க போய் பார்க்கலாம். மழை வேறு லைட்டாக தூருதுல. என்ன விக்கி வந்துட்டான் போல், விக்கி வண்டி தான் போல், விக்கி தான் நிறுத்தது. மாப்பிள்ளை தான் போங்க அப்படியே பார்ப்போம். இதே மாதிரி ஒன்றே கோயிலா, இதே மாதிரி வந்தாச்சு. இல்லைங்க, வீடியோ அப்புறமே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்து போகிறோன்னா, இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். அவனையே அவன் தம்பி விட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். முன்னாடி போகிறது நம்ம பசங்க தான். வாங்க பார்ப்போம். என்னடா எவனையுமே காணோம். மணி எத்தனை கரெக்டாக 2:10 2:05 ஆகிடுச்சுடா. அதுதான் நம்ம என்னைக்கு சொன்ன டைம் கிளம்பி இருக்கோங்கிற. அது ஜர்க்கின்ல டிஷர்ட்டு நான் போட்டதெல்லாம் ஜர்க்கிங்க. எல்லாமே நம்ம போட்டுருக்க டிஷர்ட் தான். நீ போட்டிருக்க தான் ஜர்க்கின்னு. நாங்கள் 2 பேரும் போட்டிருக்கோம். எல்லாரும் போட்டிருக்க டிஷர்ட் தான். விக்கியோட தான் அந்த சட்டைஸை அட்டாச் பண்ணது இருந்தது. இவனுக்கு ஃபோன் அடிக்கணும். நான் வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பிட்டோம். மணி என்னன்னு சரியாக தெரியல. மணி 2 மணிக்கு கிளம்புறதா இருந்துச்சு. மணி 2:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா கொல்லி ஹில்ஸ் போகலான் இருக்கோம். வாங்க எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. 6:30 7 மணி இ பாஸ் வேறு வேணுங்கிறாங்க. பார்ப்போம் போகிறதா இருந்தால். வாங்க போவோம். ரொம்ப நாளாச்சுல நம்ம நைட்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம நைட் ரைடு சுற்றுனது வந்து அக்கா கல்யாணத்துக்கு போனோமா. என்னடா சிலுங்குது. போலீஸ் பாய்ஸ் பின்னாடி வராங்க, பார்த்துக்கோ. மழை இங்கெல்லாம் இன்னும் நல்லா தூரி இருக்குடா. நம்ம ஏரியாவில் தான் ஓரளவு தூரி இருக்கு. மாஸ்க் போட்டு தான் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கு. டீ ரயில்வேல இங்கே குடிக்கணும்னா கடை இருக்கான்னு பாரு. எத்தனை நைட்டு எல்லாம் 8:30 மணி சாப்பிட்டது. இந்த இருக்குது கடை. ஒன்றும் கேளு பாய்ஸ்ட. அவனுங்கடா வரானுங்களா? என்னடா மாஸ்க் மாட்டிக்கிட்டு இருப்பான் போல பையன். இது ரைட்டில் தான் போகணும். அவன் ரோடை கேட்குறான்டா. இப்படா புது பஸ் ஸ்டாண்ட்லேயே போகணும். இல்லை அவன் திருச்சி உடனே புது பஸ் ஸ்டாண்டில் போய் போவோம். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா வண்டி செல்லு தான் இதாகிரும். செம்மையாக இருக்குல்ல. நாளைக்கு நைட்டு இல்லை இன்னைக்கு நைட்டு அப்படி இல்லை நாளைக்கு விடிய காலையில் எப்படி வர போகிறோன்னு தெரில. பார்ப்போம். இதை மடிச்சு விட்டுக்க வேண்டியதானே.
எங்கே சரபோஜி தாண்டிட்டோமா இல்லை ஸ்பீட் பிரேக்கை பார்த்து பார்த்தீங்கன்னா நேராக திருச்சி ரோட்டை பிடிக்க போகிறோம். நான் திருச்சிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் இருட்டாக தான் இருக்குது. அவங்க அப்போ திருச்சிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். கண்டினியூ பண்ணுவோம். மேலே பாருங்கள் போர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா திருச்சி டோல்கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கேயாச்சும் டீ குடிக்க நிப்பாட்டுவோம், வாங்க அப்பா பேசலாம். தூரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்பெல்லாம் போட்டு இங்கே பாருங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூவாக இருந்துச்சு, வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்துட்டு ஒரு கடையில் வந்து டீ குடிக்க நிற்கிறாங்க பாருங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். சரி டீயை கொடுத்துட்டு இது பண்ணுறோம். வண்டி லைட்டு தெரியல, கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்சம் தூரம் போகிற வரையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து விடுற மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே திரும்பி காட்டுறோம். ரைட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நடுக்கிறது பின்னாடி இங்கே திருப்பி இது வருது. பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், ரொம்ப வருஷம் முன்னாடி போகிறது. பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துல பெட்ரோல் போய்க்கலாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் அடிச்சிட்டோம். இனிமேல் இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு பாதையில் சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. அப்படி இப்படின்னு கூகுள் மேப் வேறு சொதப்பிடுச்சு. பார்ப்போம். அப்படியே நேரம் அங்கே ஒரு மலை தெரியுது, அங்கே ஒரு மலை தெரியுது. இங்கிட்டு பார்த்தா ஒரே காலம் தெரியுது. இங்கிட்டு பார்த்தோம் இது வரிசையாக பார்த்தீங்கன்னாவே வெறும் மலையாக தான் தெரியுது. இங்கிட்ட ஏதோ வயல்லாம் வீடெல்லாம் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா மலை தெரியுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். மலை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஏறும் 72 வெண்டாயிரம் சொன்னாங்க. ஏறி பார்ப்போமே. மறைச்சு அப்படியே இது மலை மேலே மோதிட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக தெரியுது. இதே மலையாக தான் இருக்குது. இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டோம். என்னது கொல்லி ஹில்ஸுக்கு வந்துட்டோம். உள்ளே விட மாட்டுறாங்க. ஒரு இ பாஸ் இருக்குன்ட்டு. இ பாஸ் இந்த பாருங்க திருப்பி காட்டுறேன். இ பாஸ் காட்ட மாட்டேறேன். இந்த பாய்ஸ் எல்லாம் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் யாரையுமே விட அப்படியே வாய்க்கு சொல்கிறா வாய் சொல்லு. அப்படியே பாருங்கள் எல்லாம் நிற்கிறோம். இ பாஸ் இருக்கு விட மாட்டுறாங்க வேறு. இதுதான் வாசல். உள்ளே வந்துட்டு விட மாட்டுறாங்க. பக்கத்தில் ஏதோ அந்த இடம் பேர் என்னடா? புளியஞ்சோலையா. அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே விட்டா பார்ப்போம், இல்லை ஏதாச்சும் பண்ணுவோம். அங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீடியோலாம் எடுக்கலான்னு கேமராலாம் செட் பண்ணிட்டு வந்தான். அவங்களாம் எடுத்து வச்சு போயிட்டுருக்கான். அப்படியே ஆய் சொல்கிறா. ஏன் அப்படியே இப்போ எங்கேயோ போகலான்ட்டு மேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம். கூகுள் மேப் எங்கேயோ கொண்டு வந்து விட்றன்ட்டு இங்கே பாருங்க ஒரு முட்டு சந்து மாதிரி வந்து விட்டுருச்சு. இங்கே பாருங்க முட்டு சந்து. எங்கே போகிறதுனே தெரியலை. கடைசியாக ஏதோ ஒரு கூகுள் மேப் பாதையில் விட்டு எங்கேயோ போகிறோம். புளியஞ்சோலைன்னு சொன்னானீங்க. பார்ப்போம் எங்கிட்ட போகிறோன்ட்டு. இன்னொரு விஷயம் மறக்காமல் கொல்லிமலை இ பாஸ் எடுத்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புளியஞ்சோலை 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நாங்கள் இவ்வளோ தூரம் உள்ள ஊருக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். என்ன நடக்கு பார்ப்போம். என்ன பண்ணுறேன்னு தெரில. வந்துட்டோம், வேறு வழி இல்லை. அந்த மலையை காட்டுறேன். மலையை வச்சு பார்த்தீங்களா? அங்கே தான் போக வேண்டியது. பட் இப்போ நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வளைஞ்சு போயிட்டுருக்கோம். இது வெறும் நெல் தானடா அது? சோளமா ஏதோ ஒன்று நல்லா இருக்கானா பார்க்க. அப்படியே அதுக்கு பின்னாடி இந்த வீடு இதெல்லாம் தாண்டி சோலார் சிஸ்டம் இருக்குது. அதை தாண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை வேறு லெவலில் தெரியுது. உங்களுக்கு ஆனால் கேமரா எவ்வளோ தெரியும்னு தெரியலை. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நடுவில் நிறைய தினம் நல்லா இருக்கு பாருங்க. இங்கிட்டு பாருங்க உங்களுக்கு வேறு லெவல் வியூ கிடைக்கும். அப்படியே அந்த மலையில் மேகலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கா.
சரியில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையிட்ட மேகம் போகிறது தெரியுதா என்னன்னு சரியா தெரில என் கேமராவில். பாருங்க அண்ணா. இல்லை வரேன். நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல. பாருங்க. நெருங்கிட்டோம். பார்த்தீங்களா வேற லெவல் வியூவாக இருக்குல்ல கீழே. ஸோ காய்ஸ் புளியஞ்சோலைன்ட்டு இந்த உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். மலை இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது, பார்த்தா கடை கொஞ்சம் இருக்குது. இங்கே பஸ்ஸெல்லாம் நிற்கிது, என்னன்னு பார்ப்போம். ஒரு வண்டிக்கா? சரி கால்றேன். இந்த வரந்தான்டா, இந்த வரான் பாரு. இந்த பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஃபால்ஸ் மாதிரி இருக்கு இங்கே. அந்த இடங்க இந்த அந்த கோயிலாடா? இந்த பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. பட் கொஞ்சம் குப்பையாக இருக்கு, ஆனால் வேற லெவலில் இருக்குங்க பாருங்க. தண்ணி அது பாட்டுக்கு போகுது, சூப்பராக இருக்குது. குளிக்கலாமான்னு தெரில, பார்த்துட்டு வீடியோ இருக்குது. இங்கே பாருங்க நடந்து போயிட்டுருக்கோம். இங்கிட்டு ஒரு சைடில் போகுது, இங்கிட்டு தான் அரி மாதிரி கொட்டுது. நல்லா இருக்குல்ல? அப்படியே திரும்பி பாருங்கடா விக்கி, திரும்பி பாரு. யாரு? பரவாயில்லப்பா, நல்லா இருக்கான். பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜில்லுன்னு இருக்குடாண்ணா, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, போட்டா வரும்போது எடுப்பேன்டா. என்னடா குறைஞ்சா போற? அது சவுண்ட் எடுக்காது. எதுக்கு எடுக்கிற? செம்ம ஜில்லுன்னு இருக்கு. என்ன சூடா? ஐயோ ஃபீஸா ஃபீஸ் இதை புட்ரா வரேன், ஃபேண்டை மடிச்சுக்கிறேன்டா. வேற லெவல் ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே உச்சி வரையும் போகுது. ஸோ கைஸ், நான் இதோட விலாக் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த விலாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.